இன்னைக்கு தமிழ்நாட்டுல இருக்கிற மக்கள் மத்தியில பெரிய விவாதமாவும், கவலையாவும் இருக்கிற ஒரு விஷயத்த பத்தி தான் நம்ம பேச போறோம். அது வேற ஒண்ணும் இல்லங்க. இந்த தொடர் மின்வெட்டு தான். இப்பல்லாம் சென்னை மாதிரியான பெரிய நகரங்கள்ல மட்டுமில்ல, தமிழ்நாடு முழுக்கவே அண்மை காலமா அறிவிப்பே இல்லாம கரண்ட் கட் ஆகிடுது. பல மணி நேரம் கரண்ட் இல்லாம மக்கள் ராத்திரி முழுக்க தூங்க முடியாம குழந்தைய வச்சுக்கிட்டு படுற அவதி இருக்கே, அது சொல்லி மாளாது. இதனால ஆத்திரமடைஞ்ச மக்கள் ஆங்காங்கே சாலை மறியல் பண்றாங்க. மின்வாரிய ஆபீஸ முற்றுகையிடுறாங்க. இதெல்லாம் நம்ம தினசரி செய்திகள்ல பார்க்கிற ஒரு தொடர்கதையா மாறிடுச்சு. ஆனா மின்துறை அமைச்சர் என்ன சொல்றாருன்னா, கடந்த 20 வருஷம் நிர்வாக சீர்கேட்டால மின்வாரியம் 2.5 லட்சம் கோடி ரூபாய் கடன்ல இருக்கு. ஊழியர்கள் பற்றாக்குறையாலையும் சில தனிநபர்கள் பண்ற தப்பாலையும் தான் இந்த மின்வெட்டு நடக்குது அப்படின்னு சொல்றாரு. அமைச்சரே இப்படி ஒரு வாதத்தை முன்வைக்கிறப்போ அதுக்கு பின்னாடி இருக்கிற யதார்த்த நிலைமை என்னன்னு விளக்க வேண்டிய கடமை தொழிற்சங்கங்களுக்கு இருக்கு. அதை தான் நான் இப்போ உங்ககிட்ட தெளிவா உடைச்சு சொல்ல போறேன். நம்ம தமிழ்நாட்டோட மின் தேவை எவ்வளவு தெரியுமா? விவசாய மின் இணைப்பு உட்பட தமிழ்நாட்டுல மொத்தம் 3.45 கோடி மின் நுகர்வோர்கள் இருக்காங்க. நம்ம ஊரோட சராசரி மின் தேவை 16,000 மெகாவாட். ஆனா வருஷா வருஷம் மின் இணைப்புகளும் அதிகரிக்குது, மின் தேவையும் அதிகரிக்குது. முக்கியமா கோடை காலம் வந்துட்டா கரண்ட் பயன்பாடு உச்சத்துக்கு போயிடுது. போன 2024 மே மாசத்துல மின் தேவை 20,830 மெகாவாட்டா இருந்துச்சு. 2025ல கொஞ்சம் மழை பெஞ்சதால தேவை குறைஞ்சது. ஆனா இந்த வருஷம் ஏப்ரல் 21 அன்னைக்கு மட்டும் 21,060 மெகாவாட்னு ஒரு புதிய உச்சத்தையே தொட்டிருக்கு. வெயில் 100 டிகிரிக்கு மேல கொளுத்துறதால ஏசி ஃபேன் பயன்பாடு அதிகமாகி மின் தேவை இன்னும் கூடிக்கிட்டே தான் போக போகுது. மத்திய மின்சார ஆணையம் என்ன எச்சரிச்சிருக்காங்கன்னா, அடுத்த 10 வருஷத்துல தமிழ்நாட்டோட மின் தேவை இப்ப இருக்கிறத விட 2 மடங்கு அதிகமாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம சுயசார்போட மின் உற்பத்தியை பெருக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கோம். மின்வெட்டுக்கு உண்மையான காரணம் என்ன? அமைச்சர் சொல்ற மாதிரி ஊழியர்கள் தான் காரணமா? கண்டிப்பா இல்லைங்க. கடுமையான வெயில்னால டிரான்ஸ்பார்மர்களும் சப்ஸ்டேஷன்களும் சீக்கிரமா சூடாகி ஓவர்லோடு தாங்க முடியாம பழுதாகிடுது. ஒயர்கள்லயும் கம்பிகள்லயும் அளவுக்கு அதிகமா மின்சாரம் பாயும் போது ஒரு பாதுகாப்புக்காக மின் இணைப்பு தானாவே ட்ரிப் ஆகி கட் ஆயிடுது. சரி, இதையெல்லாம் முன்கூட்டியே சரி பண்ண முடியாதா அப்படின்னு நீங்க கேட்கலாம். அங்கதான் பெரிய சிக்கலே இருக்கு. மாதாந்தோறும் செய்ய வேண்டிய டிரான்ஸ்பார்மர் மெயின்டெனன்ஸ், மரக்கிளைகளை வெட்டுறது, அண்டர் கிரவுண்ட் கேபிள் வேலைகளை பாக்குறதுக்கு ஆள் இல்லைங்க. ஆமாங்க, மின்சார வாரியத்துல மொத்தம் 1,40,000 பணியிடங்கள் அனுமதிக்கப்பட்டிருக்கு. ஆனா இப்ப வேலை செய்யறது வெறும் 65,000 பேர் மட்டும்தான். மிச்சம் இருக்கிற 75,000 பணியிடங்கள் காலியா கிடக்குது. அதுலயும் குறிப்பா வெயில்லையும் மழையிலையும் களத்துல இறங்கி வேலை செய்யற ஃபீல்டு ஸ்டாஃப் பணியிடங்கள் மட்டுமே 47,000 இடங்கள் காலியா இருக்கு. ஆள் இல்லாம 4 பேர் செய்ய வேண்டிய வேலையை ஒரே ஒருத்தர் செஞ்சா எப்படிங்க முடியும்? இதனாலதான் வேலை தாமதமாகுது, கரண்ட் வர்றதுக்கு லேட் ஆகுது. கடைசியில பொதுமக்கள் கோவப்பட்டு பாவம் ஸ்பாட்டுக்கு வர்ற ஊழியர்கள் கூட சண்டை போடுறாங்க. தீர்வு ரொம்ப சிம்பிள். அரசு சில முக்கியமான காரியங்களை உடனே செய்யணும். முதலாவதா நம்ம மின் விநியோக கட்டமைப்பை நவீனமாக்கணும். சென்னை, கோவை, மதுரை, நெல்லை, திருச்சி மாதிரியான பெருநகரங்கள்ல கூடுதலான சப்ஸ்டேஷன்களையும் டிரான்ஸ்பார்மர்களையும் அமைக்கணும். 40 வருஷத்துக்கும் மேலான ஆயுசு முடிஞ்சு போன பழைய ஒயர்கள், கம்பங்களை உடனே மாத்தணும். எலக்ட்ரிக் சாமான்கள் பற்றாக்குறைய போக்கணும். இன்னைக்கு பல அசிஸ்டன்ட் இன்ஜினியர் ஆபீஸ்கள்ல தேவையான மெட்டீரியல்ஸ் கூட இல்ல. மக்கள் கிட்டயே காசு கேட்டு வாங்குற அவல நிலை இருக்கு. அரசு இந்த சாமான்களை உபரியா கொடுத்தே வைக்கணும். ஃபீல்டுல வேலை செய்யற ஹெல்பர் வயர்மேன் போஸ்டிங் 80% காலியா இருக்கு. ஆபீஸ்ல போன் அட்டன் பண்ற வேலைக்கு கூட ஆள் இல்லாம அசிஸ்டன்ட் இன்ஜினியர்களே போன் எடுக்க வேண்டிய நிலைமை இருக்கு. இதனால பல அதிகாரிகள் மன அழுத்தத்துக்கு உள்ளாகி மாரடைப்பு வந்து இறந்த கொடுமை எல்லாம் நடந்திருக்கு. அதனால நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, மின்வெட்டுக்கு ஊழியர்கள் காரணம் இல்ல, அரசோட கொள்கைகளும் காலி பணியிடங்களும் தான் காரணம். மின்துறை அமைச்சர் அவர்கள் உடனே தொழிற்சங்கங்களை கூப்பிட்டு பேசணும். களப்பிரிவுல காலியா இருக்கிற அந்த 47,000 பணியிடங்களை போர்க்கால அடிப்படையில உடனே நிரப்பணும். அதை செஞ்சா மட்டும்தான் தொடர் மின்வெட்டுக்கு முற்றுப்புள்ளி வைக்க முடியும். மக்களுக்கு தரமான தடையில்லா மின்சாரத்தை வழங்க முடியும்.